ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்மோஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை. பொதுவாக நம்ம எல்லாருமே சாத்தில் போடுற கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சிடறோம். ஸோ அப்படி ஒதுக்கி வைக்காமல் இந்த கருவேப்பிலையை குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு டைரெக்டாக இந்த கருவேப்பிலை வச்சு ஒரு குழம்பு தொக்கு மாதிரி வரும். ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். சாத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை பற்றி நான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னேன். கண்ணுக்கு நல்லது, தலைமுடிக்கு நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ வாங்க இந்த கருவேப்பிலையை வச்சு அட்டகாசமான ஒரு குழம்பு செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு கருவேப்பிலையை நல்லா நான் வாங்கி வாஷ் பண்ணி துடைச்சி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா இதில் பொரிச்சு எடுத்துருக்கேன். லிட்டரியாக பொரியணும். அதில் ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை. நான் பண்ணுறது ஒரு 5-6 பேருக்கு 1 டைம் சர்வ். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போடுற குவான்டிட்டியை கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். நம்மளோட கருவேப்பிலை நல்லா பொரிஞ்செடுத்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி வெறும் கருவேப்பிலை மாத்திரம் அதே பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கும். நான் அதே கடாய் வச்சுருக்கேன். இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். இப்போ நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆகும். கடுகு நல்லா கிராக்கில் ஆக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 10 பல்லு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. லோ ஃப்ளேமில் பருப்புகள் எல்லாம் நல்லா சவக்க வறுத்துருங்க. கூடவே கிளீனா மாதிரி 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, தோல் உரிச்சு வச்சிருக்கேன். தோல் உரிச்ச பூண்டு, ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன் சேர்த்து. ஃப்ளேமை நான் லோலியாக வச்சிருக்கேன். நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா இதில் வதங்கட்டும். இப்போ நம்ம வறுத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்சியில் சேர்த்துறேன். இதை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சிடும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் வெந்தயம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, கருவேப்பிலை, அதை சேர்த்துருங்க. மிக்ஸி அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த நம்ம போட்ட ட்ரை மசாலா பொடி எல்லாமே பச்சை வாசனை போய் நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணு.
பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் நல்ல மேலே நல்லா பிரண்டு வருது. நல்ல ஒரு வாட்டி கலக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், மறக்காமல் இந்த வெல்லம் சேருங்க. இந்த வெல்லம் வந்து அந்த கருவேப்பிலையோட அந்த ஒரு மாதிரி கசப்பு தன்மையை நீக்கும். ஸோ அந்த வெல்லம் மறக்காமல் சேருங்க. எங்கிட்ட திக்காக கரைச்ச புளி, ஒரு 50 கிராம் திக்கா கரைச்ச புளி. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. எனக்கு உப்பு தேவைப்படுது, ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் காரம், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. மறுபடியும் மூடி போட்டு எண்ணெய் பிரண்டு வரைக்கும் லோ டு மீடியம் வச்சு குக் பண்ணும். பார்த்தீங்களா, நல்லா நம்ம விட்ட எண்ணெய் பிரண்டு நம்மளோட குழம்பு அட்டகாசமாக தயாரெடுத்து நான் சொன்ன மாதிரி நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் சாதத்துக்கு. நம்ம புளியோதரை பேஸ்ட் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எப்படி வருது பாருங்க. ஸோ நம்மளோட கருவேப்பிலையை வச்சு செஞ்ச ஒரு காரக்குழம்பு தயார். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சாரத்து கூட கலந்து சாப்பிட்டு பாருங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம கருவேப்பிலையை வச்சு செஞ்ச ஒரு காரக்குழம்பு இப்படி தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க, புளியோதரை பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டீஸ்பூன் சாத்தை போட்டு நல்லெண்ணெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க, இவ்வளோ நல்லா இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojana.